ஜெபத்தை குறித்து இன்னைக்கு ஒரு சில வார்த்தையை தியானிப்போம். யோபுனுடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அல்ல 26வது வசனத்தை வாசிங்க. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு ஜெபம் தான். ஜெபத்தை குறித்து சில காரியத்தை தியானிக்க போற யோபு 33:26 வாசிங்களேன். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை நல்ல கைகளை தட்டி ஜெபத்துல ஒரு பெரிய ஜெபம் என்னன்னு சொன்னா கம்பீர ஜெபம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கும், எங்க போனாலும் நம்ம எப்படி நிக்கணும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கம்பீரமா நிக்கணும். இப்போ ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கிறோம். இவன் மாதிரி ஒரு மாதிரி சொலக்கா மாதிரி நின்றா நம்ம அவன் சொலக்கான் தான், நமக்கு தெரியும் சொலக்கான் தான். பொண்ணு வீட்டில் ஒரு ஷோ போடுறதுக்காண்டியாவது என்ன சொல்லுவோம், இப்படிலாம் நீ இப்படி நின்றினா எவன்டா உனக்கு பொண்ணு கொடுப்பான். நல்ல கம்பீரம் ஆம்பளை மாதிரி என்ன செய்ய. ஆமென். அப்படியல்ல இந்த இடம். வசனம் சொல்லுது, யோபு சொல்றாரு, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி. அப்ப ஜெபத்துல எப்படி அவரை பார்க்கணும்னா கம்பீரமா அவரை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி. அப்ப நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கம்பீரமா ஜெபம் பண்ணணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணும் பொழுது கம்பீரமா ஜெபம் பண்ணணும். இப்ப ஜெபம் பண்ண கிளம்பும் பொழுதே நம்ம ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது ஒண்ணுமே நடக்காது இப்படியே யோசிச்சு நம்மளே பேசிட்டு போய் ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ண போகும்பொழுது ஒரு கம்பீரமா போகணும். ஆமென். அல்லேலூயா. இந்தியா பாகிஸ்தானில் அந்த கொடி இறக்கிற சுதந்திர தினத்தை அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான இராணுவத்தினுடைய நடையும் உடையும் நீங்கள் பார்த்தா தெரியும். காலை நெத்தி வரைக்கும் தூக்கிட்டு அடிச்சு மார்ச் பண்ணி போவாங்க. கோடிக்கணக்கான பேர் இப்போ யூடியூப்லாம் பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது கிடையாதா? அப்படின்லாம் போய் பாருங்க. எவ்வளவு ஒரு பெரிய கம்பீரம். ராஜாவுக்கு முன்னுக்கு ஜபிக்க வரும் பொழுது கம்பீர ஜபம் பண்ணுகிறவர்கள் மீது வசனம் சொல்லுகிறது, கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவன் மேல் பிரியமாகி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபிக்க வர்ற நாங்களும் நீங்களும் கம்பீரத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் அவன் மேல பிரியமாகி அந்த என்ன கம்பீர ஜபம் பண்ணினாலும் அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். நம்ம ஜெபிக்கிறது முக்கியம் அல்ல, நமக்குள்ள நீதி இருந்து ஜெபித்து இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஆண்டவர் பார்க்கிறது நல்லதுதான். அவன் தேவனை நோக்கி அவள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை என்ன செய்வார். அப்ப கம்பீர ஜபத்திற்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள நீதி வாசம் பண்ணி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஜெபம் கேட்கப்படல? கம்பீரமா தான் நான் ஜெபிக்கிறேன். என் தெய்வம் என் முகத்தை பார்க்கிறாரு, என் தேவன் எனக்கு பதில் தர்றாரு. எப்படி தர்றாரு? நான் வசனம் சொல்லுது, அவனுடைய நீதியின் பலனை கர்த்தர் கொடுப்பார். நல்லா கைதட்டி ஜெபத்துல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். என் ஆண்டவரத்துல நான் கம்பீரமா ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு பேசுவதை போல அவரோடு நான் பேசுவேன். ஒரு பிள்ளையோடு தகப்பன் பேசுவதை போல அவர் என்னோடு கூட பேசுவார். ஆமென், அல்லேலூயா. யோபுக்கு பாருங்க, நீங்க முதல் அதிகாரம் வாசிக்கும் பொழுதே தெரிஞ்சு போங்க. எல்லாம் முடிஞ்சு போகுது. ஒன்னொன்னா நண்பர்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு தெரியுது, ஏன் நான் ஜெபிக்கிற தெய்வம் கம்பீரமான தெய்வம். அல்லேலூயா. அவர் ராஜாவின் ஜெய கம்பீரம் உள்ளவர். அந்த ஜெய கம்பீரமானவர் பார்த்து சொல்றார், எனக்கு நீதி எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள நீதி இருக்கிறனால என் முகத்தை அவர் பார்த்து என் மேல பிரியமாகி அவர் என்னுடைய நீதியினுடைய பலனை ஆண்டவர் எனக்கு நிச்சயமா இந்த வருஷத்துல மீதியுள்ள நாட்கள்ல கண்டிப்பா தந்தே ஆவார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஜெபம் ஜெபம் ஜெபம். எப்படியோ ஜெபம் ஓடுதுன்னு இல்லை, ஜெபத்துக்கு சில வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். கம்பீரமான ஜெபம். ஆமென். தூங்கி தூங்கி விழுந்து ஜெபிக்க கூடாது, தூங்கி தூங்கி சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜெபம் சொன்னால் கம்பீரமாக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் கம்பீரத்தோடு ஜெபிக்கணும். யோபு கம்பீரத்தோடு ஜெபித்தார். எடுத்து வாசிங்க. தாவீது அழகா இன்னைக்கு தம்பி தியானிகள் தியானிக்கும் போது சொன்னார், 1 சாமுவேல் இந்த கம்பீர ஜெபம் நடக்கும் பொழுது அந்த நீதி எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம். ஏன் காட்டில் கிடந்த மனுஷனை தூக்கி கொண்டு வந்து காரியங்களை செய்தார்னு பாருங்க. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம், அதில் 23வது வாசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்து இருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுதாங்க அந்த மகிமை, இதுதான் நீதியின் பலன். அல்லேலூயா. ஆராதிக்கும் போது தம்பி டேனி அழகா சொன்னார் பாருங்க. ஆண்டவரே, நான் சிங்கத்தை கிழிச்சிட்டு கிடந்தேன், காட்டுக்குள்ள என்னோட இருந்தீங்க. கரடியை கிழிச்சுக்கிட்டு இருந்தேன், காட்டுக்குள்ள என்னோட கூட இருந்தீங்க. காட்டுக்குள்ள இருந்த என்ன கொண்டு வந்து ஊருக்குள்ள விட்டு இவன்கிட்ட இருந்த பொல்லாத ஆவியை விரட்டி விட்டு இப்ப இவன் மகளை எனக்கு கட்டி கொடுத்து நீங்க இப்ப என்ன ராஜாவாக்கி விட்டு இப்ப என்ன கொல்ல இந்த சவுல் வகை தேடி திரிகிறான். என்ன கொல்லுறதுக்கு படையெல்லாம் என்ன தொடர்த்தி வருது. ராஜாவே வந்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. சவுல் வனாந்தரத்தில் தேடி இந்த தெள்ளு பூச்சை கொல்லுறதுக்கு தேடி திரியும் பொழுதுதான் கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரின் மேல் என் கையை நீட்ட என்னதில்லாதிருந்தேன். சொல்லுங்க, என்னதில்லாதிருந்தேன். தாவீது தாவீதை கொல்ல வகதேடி திரிகிறாரு. இப்ப ராஜாவோட வந்த எல்லாரும் தேடி களைச்சு போய் தூங்குறாங்க. ராஜாவும் தூங்கிட்டாரு. தாவீது அப்படி கிட்ட போய் சவுலுக்கு பக்கத்துல வச்சிருந்த ஈட்டியை எடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாரு? ஆமென். நீங்களும் நானுமா இருந்தா என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. இந்த நிறைய பேர் தலை ஆடுது. ஒரே குத்தா ஈட்டி எடுத்து யாரை குத்திருப்போம்? யாரை குத்திருப்போம்? அங்க பாருங்க, மேலாவது வசனம் சொல்லுது, 22வது வசனம் சொல்லுது. தாவீது அழகா சவுலை பார்த்து சொல்லுவாரு. அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். நல்லா கைதட்டி கம்பீர ஜெபம் செய்கிற மனிதனுக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீதிக்கு தக்கதான பலன் உண்டு. அப்ப கூட பாருங்க, தாவீதுக்கு ஒரு பெருமை வரல, ஜெபத்துல ஜெயிச்சதுல ஒரு பெருமை வரல. ஒரு கம்பீரமா ஓடுற மனிதன், ஐயா நீ வர வேண்டாம், சவுலே ராஜாவே நீ வர வேண்டாம். ஒருவேளை நீ வந்து எங்கிட்ட வரும்போது மல்லு கட்டி நான் உன்னை குத்தி கொன்னுடக்கூடாது, யாரையாவது ஒருத்தனை அனுப்பிவிடு, ஓ ஈட்டியை உன் கையில திருப்பி கொடுத்துறேன். வசனம் சொல்லுது 24வது வசனம், வசனம் 24 வாசிங்க. கிரேனா வாசிங்க, மைக் இருந்தா. இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. நீ செத்தா நீ எப்படி ஜீவன் ஆண்டவருக்கு பிரியமோ அதே போல என் ஜீவனும் என் ஆண்டவருக்கு பிரியம். வசனத்தை வாசிக்கிறோம். ஜெய கம்பீரமா ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் நீதிக்கு பலன் கிடைக்கிறது கிடையாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இருதயத்துல பல நேரம் ஆரம்பத்துல பல வார்த்தைகள் வரும். நாட்கள் வரும் பொழுது நம்ம சொல்லணும், இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். ஏ சவுலே, நான் ஜெய கம்பீரமாய் ஜெபிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா.
கம்பீரமாய் ஜபிக்கிற ஒரு மனிதன், என்ன கொல்ல நீ தேடுறியே, என்னை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, அவர் உறங்குறதும் இல்லை. உன்னை கொல்லுவதற்கு என் கையில கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுத்தோம். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்துச்சோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல ரெண்டு காரியத்தை நன்றா நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. 23வது வசனம், 23வது வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கு உண்மைக்கு தக்கதாக பலன் அளிப்பாராக. ஏன்னா கர்த்தர் ஒன்று அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அந்த மேன்மை தெரிய மாட்டேங்குது. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி நினைக்குது அழிஞ்சு போயிடணும், இவன் தொலைஞ்சு போயிடணும், இவன் காணாம போயிடணும், இவன் இல்லாம போயிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாவீதின் கையில கோலியாத்தும் கிடைத்தான், தாவீதின் கையில சவுலும் கிடைத்தான். ஆமென். விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்தினுடைய நெஞ்சு மேல போய் தலையை வெட்டிட்டு ஏறி நின்ற தாவீது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு விரோதமாய் அவன் எழும்பவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாவீது அந்த ஈட்டியை வச்சு குத்தல, அப்படியே ஓடி ஒரு நாள் சவுலே அந்த ஈட்டியில தானே விழுந்து செத்து போய் முடிச்சிட்டான். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதமும். ஆமாம், பக்கத்தில் பார்த்து கேளுங்க, செய்தி புரியுதா? செய்தி புரியுதா? இப்போ என்ன பார்த்து செய்தி புரிஞ்சா கை தூக்குங்க வைப்போம். ஆமென். 2 பேர் தாவீதுக்கு கிடைச்சாங்க. ஒன்று கோலியாத். அந்த கோலியாத்தை சந்திச்சதும் போர்க்களத்தில் தான் கோலியாத்தை சந்திக்கிறார். அங்கேயும் சவுல் அப்பயே தன்னுடைய எல்லாத்தையும் கூப்பிட்டு அலட்டி மாட்டி விட்டான். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்படி போன தாவீது அதே மாமனார் மகளை திருமணம் பண்ணி இருக்கிறான், எல்லாம் நடந்திருக்கு. இப்ப அந்த சவுல் கிடைச்ச பொழுது அப்படி காரியங்கள் செய்ய மனதில்லாதபடி 24வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பார்வையில ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே நானும் என் ஜீவனின் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரத்துக்கும் நீங்களாக்கி என்ன செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. 25வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். நல்ல கைகளை தட்டி அதோட திரும்பி போயிட்டான் சவுல். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல பலமா கை தட்டி போராடி போராடி வனாந்தரத்தில் தேடி தேடி கொல்ல வகை தேடி கர்த்தர் அவனை கையில ஒப்பு கொடுக்கல. ஆனா சவுலை தாவீதுடைய கையில ஒப்பு கொடுத்தார். ராஜா கடைசியில பார்த்து சொல்லிட்டு போறாரு, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கெம்பீர ஜெபம் பண்ணுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கெம்பீர ஜெபம் பண்ணுகிறவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தாங்க வேலை செய்ய முடியாது, நமக்கு தான் ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு தான் பலம் கிடையாது, நமக்கு வேலை செய்ய. நமக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன தெரியுமா, ஜெபமும் கொஞ்சமாக பண்ணணும். முட்டு ரொம்ப நேரம் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, போடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நேரம் போட்டால் முட்டு வலிச்சிரும். ரொம்ப நேரம் போட்டால் முட்டு என்ன செஞ்சிடும், அதே மாதிரி யோசிச்சிடணும். ரொம்ப காசு வந்துடக்கூடாது. ரொம்ப என்னாலும் கை என்ன செஞ்சிடும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ரொம்ப காசு வந்தாலும் என்ன செஞ்சிடும், முட்டு போட்டா வலிச்சிரும். காசு வந்தா கை என்ன செய்யாது என்றதுக்கு என்ன செய்யறதுக்கு சொல்லுங்க. ஆமென். இப்படி ஓடுறோம் நம்ம. கம்பீர ஜபத்தை நோக்கி ஓடணும் தேவ பிள்ளையே. பலன் இருக்கிற போதே முழங்கால் போட்டுக்கிறணும். பலன் இருக்கும்போதே சரியாக ஓடிக்கிறணும். வேலை செய்ய முடியல, அது பண்ண முடியல. நேற்று இரவு எனக்கு சில காரியத்தினால அதிகமாக தூங்கலை.
ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூக்கமே கொஞ்சம் கூட கிடையாது. 4 மணிக்கு திரும்பி விழித்துட்டேன். திரும்பி ஜெபம் அப்படியே இருந்துட்டு ஒரு 4 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு பார்த்தேன், வெளியே மாடெல்லாம் படுத்து கிடந்தது. மாடெல்லாம் போய் பற்றி விட்டுட்டு திரும்பி வந்து ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்த்தேன். திரும்பி மாடு ஒரு 5-5:15 இருக்கும். ஜெபத்தை முடிச்சுட்டு அப்படியே எழும்பி அப்படியே இந்த ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி கடை பக்கமெல்லாம் போய் 5:15 அப்படியே நடந்து போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு பன்னு சாப்பிட்டுட்டு, ஒரு பன்னும் இந்த பன்னு தான், இந்த இங்கே கொடுக்குற பன்னு மாதிரி ஒரு பன்னை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அங்கே பாருங்க, பருப்பு வடை, வெங்காய வடை, உளுந்து வடை, சம்சா இருக்குது. நான் மெதுவாக பார்த்தேன், எல்லாமே சூடாக இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், இந்த வடையெல்லாம் யார் இன்னாரு வடை போட்டு கொண்டாங்க? ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாலையில் எழும்பி என்ன செய்ய முடியாது? செபிக்க முடியாது. உழைக்கிற பிள்ளைகள் தேசத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. செபிக்கிற பிள்ளைகள் அதிகாலையில் எழும்பி கம்பீரமாய் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு குடும்பம் அதிகாலை 5 மணிக்கு, நான் கேட்டேன், இங்கே இல்லை, இந்த ஊரில் உள்ள எல்லா காலையில் திறக்கிற கடைக்கெல்லாம் போட்டுருவாங்க பெரிய சம்சா, பெரிய பெரிய பருப்பு வடை, வெங்காய வடை, உளுந்து வடை. அப்புறம் யோசித்து பார்த்தேன், இவ்வளோ வெள்ளனே கொண்டு வந்து போடணும்னா அந்த குடும்பம் எவ்வளோ வெள்ளனே எழும்பணும். நீ ஜபய கம்பீரமாக பண்ணணும்னா ஜபத்துக்கு பதிலை கர்த்தர் கொடுப்பாரு. எதிரி நம்மளை பார்த்து வாழ்த்திட்டு போவான். யாரு? ராஜா. வெட்ட வந்த ராஜா வாழ்த்திட்டு போறாரு. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ எப்படிப்பட்டவன்? ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியை என்ன செய்தான்? சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பி போனான். நல்லா புரிந்துக்கோங்க, ஜெபத்துல கம்பீரமா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த சபைக்கு வந்து இரவு ஜெபத்தில் ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து ஜெபிக்காமல் இருக்கிறவங்களை விட நல்லா வீட்டில் இருந்து லைவ் பார்க்க முடியாமல் தூங்குறீங்க பாருங்க, நீங்கள்லாம் கர்த்தருக்கு கண்டிப்பாக கணக்கு கொடுத்தே ஆகணும். ஆமென், அல்லேலூயா. ஏன் கணக்கு கொடுக்கன்னு சொல்கிறேன் கேளுங்களேன். உங்களுக்காய் ஒரு கூட்டம் உத்தரவாதம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருக்கிறது. லைவ்ல நேராக பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு ஆண்டவர். நம்ம சபைக்கு தான் போக முடியல, வீட்டில் நமக்கு சத்தத்தை கேட்கலாமே, நம்ம நேராக பார்க்கலாமே, இப்படி ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்துருக்கிறாரு. நம்ம போக முடியலாட்டியும் இந்த 3 மணி நேரத்தை தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். 24 மணி நேரம் மன்றாட்டு ஜெபத்தில் கம்பீரமாக ஜெபித்தா, கம்பீரமாய் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் ஒரு நாள் கம்பீரமாய் அறுவடை செய்வீர்கள். அள்ளி தூர விதைய அழுதுகிட்டு தான் போவீங்க. ஆனா அது அறுத்து வரும் பொழுது ஒரு பெரிய கம்பீரம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. ஜெபத்துல சில வழிமுறைகள், ஜெயமா ஒரு கம்பீரமான ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஆமென். சும்மா சோங்கி மாதிரி சொப்பலாங்கி மாதிரி ஆள்லாம் இருக்கக்கூடாது. ஆமென். தாவீது கிளம்பி போகும் பொழுது கூட்டு போனார் ஒரு 600 பேரை. கூட்டு போனவன் பூரா கை இல்லாதவன், கால் இல்லாதவன், கண் இல்லாதவன், மூக்கு இல்லாதவன், வாய் இல்லாதவனை கூட்டு போனார். இவனுங்கள்லாம் எப்படி தண்ணியை குடிச்சானுங்களாம்? ஆற்றுல தண்ணி ஓடும்போது நாய் மாதிரி என்ன செஞ்சாங்களாம்? நக்கித்தான் என்ன செஞ்சாங்களாம்? ராஜாவான பிறகு அவங்கள ஆண்டவர் அவங்க வச்சிருந்தாரு, சோறு போட்டு பேசாமல் தூங்குடான்னு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வச்சிருந்த பூரா பெரிய பெரிய ஆளை வச்சிருந்தார் தாவீது. நல்லா கைதட்டி. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் ஆரம்பத்தில் துவங்கும் பொழுது சாதாரணமாக மேதுஆப்ல இருக்கணும். நேரமாக ஆக யுத்த குதிரையை போல ஒரு கம்பீரமா, ஜெயமோ கர்த்தரால் எனக்கு வந்தே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தெரியுதா ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது கிடையாது? கொல்ல நினைச்சவன் கையில கிடைச்சு கூட நீதிக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வெட்டின பட்டயம் தாவீதினுடைய பட்டயம். வசனம் சொல்லுது, பட்டயம் தாவீதினுடைய கையோட என்ன செஞ்சுக்கிட்டான்? வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டி அந்த ரத்தம் ஓடி ஓடி, வெட்டப்பட்ட ரத்தம் சத சதன்னு ஓடி 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 கையோட பட்டயம் ஒட்டிக்கிட்டு. அதனால தான் நீ ரொம்ப கொலை பண்ணிட்டடா. நீ என்ன கட்டக்கூடாது? என்ன கட்டக்கூடாது? ஆலயத்தை கட்டக்கூடாது, நீ வீட்டை தான் கட்டுவேன்னு கத்த சொன்னாரு. அப்படிப்பட்ட தாவீது அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாய் கையை நீட்ட திறக்கல, வாயை திறக்க பேசல, ஒண்ணுமே பேசல பாருங்க. ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம், கோலியாத்து கேட்குறான், நீ இப்படி கம்போட தடியோட வர்றியே, கல்லோட வர்றியே, நான் என்ன நாயா? அப்போ கூட வாயை திறக்காத தாவீது இங்கேயும் நீதியின் தேவனை தரிசிக்கிற மனிதனாய் காண்பித்து போனார். ஆமென்.
நம்மகிட்ட நீதி இருக்கணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மகிட்ட நீதி இருக்கணுங்க. நம்மகிட்ட என்ன இருக்கணும் சொல்லுங்க? கம்பீரமாக ஜெபம் பண்ணணும். எப்படி கம்பீரமாக ஜெபம் பண்ணணும்? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அப்படியே ஒருத்தன் வந்தான், தூரத்தில் வரும்பொழுதே ஹாய் ஆண்டவரே எப்படி இருக்கீங்க. இந்த சில ஆளுக்க அப்படி ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது நம்மளை பார்த்துட்டு சில விசுவாசியடே அப்படின்னு சொல்லுவாங்க. சகோதரி மாதிரி இப்போ அப்படி சொல்கிறாங்க நம்மளை பார்த்து அப்படின்னு. அவங்க எப்படிலாம் இப்போ பார்க்க போகிறான்னு தெரில, என்ன ஆக போதோ. மரித்து போன தாமஸ் ராஜா சொன்ன மாதிரி போக போக என்னெல்லாம் நடக்க போதோ நமக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கள். சகோதரமாக சொல்லிட்டு போகிறேன். அதுக்காண்டி பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்னை 2 கையை கும்பிட்டுலாம் சோத்திரம் சொல்லலை. காரில் போகும்போதெல்லாம் சொல்ல, நடந்து போகும்போதாவது நம்ம ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய சொல்லுங்கள், கைகளை கும்பிட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆமென். ஆனால் ஒருத்தர் வந்தா பாருங்க, அப்படி தூரத்தில் வரும்பொழுது அந்த ரோட்டில் அப்படி இறங்கின உடனே அப்படி சர்ச்சை பார்த்துட்டு, ஆண்டவரே நான் யார் தெரியுமா, உபவாசம் போடுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், தசமாவும் கொடுப்பேன், காணிக்கை கொடுப்பேன், ஐயா ரசம் வைக்கிற சீரகம் வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன கொடுத்து விடுவேன், என்ன செஞ்சிருவேன் சொல்லுங்கங்க. ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி ஒருத்தன் வந்தான், அங்கே குனிஞ்ச தலை, ஐயா உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா, உங்கள் முகத்தை பார்க்க எனக்கு முடியாதுப்பா, எனக்கு இறங்குங்க. வசனம் சொல்லுது, அவன் அல்ல இவனே நீதிமான், உங்களுடைய நீதி பலனுக்கு தான் கர்த்தர் கம்பீரமாக ஜெபிக்க வைப்பார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணுங்க. ஜெபிக்கும் பொழுதே நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவார். அந்த உணர்வு வரும்னா நமக்குள்ள நீதி வாசம் பண்ணுதுன்னு அர்த்தம், நமக்குள்ள அக்கிரமம் இல்லைன்னு அர்த்தம், இந்த கையை கர்த்தருக்கு துரோகம் பண்ணலன்னு அர்த்தம். அப்படியே நமக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் நான் காத்திருப்பேன் பொறுமையுடன், கர்த்தர் இந்த கம்பீரத்துக்கு பலனை கொடுத்தே தீருவார். எல்லாவற்றையும் யோப போல நான் இழந்து முடிச்சிருந்தாலும் இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்க போறதெல்லாம் அழகும் சௌந்தரியமும் மேன்மையும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பல மடங்கு கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபத்துல முதல் ஜெபம் என்ன ஜெபம் சொல்லுங்க? கம்பீர ஜெபம். 2வது வாசிங்களேன், தானியேலுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அல்ல 10வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:10 கூட வாசிங்களேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்தரித்தான். ஆமே, ஸ்தோத்திரம் செலுத்தினான். நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க தேவ ஜனமே. கம்பீரமான ஜெபம், 2வது தைரியமான ஜெபம். நல்லா கைதட்டி தைரியமா, நல்ல தைரியத்தோடு கைதட்டி, இனி என் ஜெபத்துல ஒரு மாற்றம் நிச்சயமா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மேல வசனம் சொல்லுது பாருங்க, அப்படியே 9வது வசனம், அப்படியே ராஜாவாகிய தரிது அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சிட்டான். இப்ப போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா முதலே சொல்லிட்டாங்க. இதை தவிர வேற என்ன ஜெபம் பண்ணினாலும், வேற எந்த கோயிலுக்கு போனாலும், என்ன கும்பிட்டாலும் உன்னை தூக்கி எங்க கொண்டே போடுவோம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, சிங்க கெபியில கொண்டே போடுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா நீங்கள் வசனத்தை இங்கே நல்லா புரிஞ்சுக்கிறணும். நம்மள்கிட்ட சொல்கிறது பூரா என்ன தெரியுமா? நீங்கள் அந்த சபைக்கு போனீங்கன்னா உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம். ஊரை விட்டு சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம். உங்களுக்கு எங்களுக்கு நல்லது கெட்டது ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அப்படி நீங்கள் செத்தா உங்களை நாங்கள் இங்கே என்ன செய்ய மாட்டோம், விதைக்க மாட்டோம், எங்களுக்கு ஊர் கட்டுப்பாடு, உலக கட்டுப்பாடு. இதை கேட்ட உடனே நம்ம அப்படியே இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி ஓடிக்கிட்டு இருப்போம். ஆமென். பாதி பாதியா ஓடுற ஆள் பூரா ஒரு நாள் மீதியா போயிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றணும், பாகால் தெய்வமானா என்னத்தை பின்பற்றணும்? இங்க தானியேலுக்கு நல்லா காது கேட்டுட்டு, நீ கும்பிடுற தெய்வத்தை கும்பிட்டினா ராஜா கையெழுத்து போட்டுட்டாரு, உடனே உன்னை தூக்கி சிங்க கெபியில என்ன செஞ்சிருவாங்க,
போற்றுவாங்கன்னு தெரிஞ்ச பொழுதும் தானியேலு கீழே இல்ல, மேல போய் எருசலேமுக்கு மேல நேரா ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சுட்டு முழங்கால் படிக்கிட்டு வாயை திறந்து தைரியமான ஒரு ஜெபம் செய்தான். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 11வது வசனம் சொல்லுகிறது, தானியேல் 6:11 சொல்லுகிறது, அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஜெபிக்கிறத அடுத்தவனுக்கு பார்க்கணும். ஆமாம், அப்போ நம்ம ஒழுங்கா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அப்படி போயிடுவேன், நீ இப்படி போயிடுவேன், நீ அதா போயிடுவேன், நீ இதா போயிடுவேன், அப்படி ஆகிரும், இப்படி ஆகிரும், அது செஞ்சிருவேன், இது செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது கம்பீரமான ஜெபமாகவும் வராது, 2வது தைரியமான ஜெபமும் வராது. பத்திரத்தில் கையெழுத்து வச்சாச்சு, தானியேலுக்கு தெரிஞ்சு போச்சு, மேலே போய் ஜன்னலை திறந்துட்டார், எல்லாரும் பார்க்குறாங்க, சத்தம் பயங்கரமாக இருக்கு. அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதே கண்டார்கள். உடனே ராஜாட்ட போறாங்க. ஐயா பார்த்தீங்களா அப்படி ஒன்று நடந்து போச்சு, யாரு அப்படின்னு கேட்டாரு. உடனே அங்க பார்த்தா சொல்றார், தானியேல் கொண்டு வா, அவனை தூக்கி சிங்க கெபிக்குள்ள போடு. அங்க போனா என்ன நடக்கு, தானியேல் அவர் வாட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியமா ஜெபிக்கணும், தைரியமா ஜெபிக்கணும். வசனம் சொல்லுது, மரணத்துக்கு ஒப்பிக்க விட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானா என்ன செய்ய, விடுவி. ஆமென். அல்லேலூயா. விடுவிச்சிருன்னு ஆண்டவர் சொல்லல, விடுவிக்க முடிஞ்சா என்ன செஞ்சிரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படியாவது அவன் சபைக்கு வரணும், அவன் இயேசு அறியணும், அவன் இயேசு அறியணும். இது அல்ல நம்ம நோக்கம். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவனுக்கு தேவைப்படும். ஏற்ற நாட்கள் வரும்பொழுது தண்ணீரின் மேலே ஆகாரத்தை போடுவோம். ஏற்ற நாளுக்கு அப்புறம் அது நிச்சயமா பலனை கொடுத்தே தீரும். நம்ம ஜெபம் தைரிய ஜெபமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் அவர் பாட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. விடிய விடிய ராஜா தூங்கலை. சம்பவம் பார்த்தோம், கம்பீர ஜபத்தில் பார்த்தோம், சவுல் தூங்கிட்டாரு, தாவீது என்ன செஞ்சிருந்தாரு, முழிச்சிருந்தாரு. தைரியமா ஜெபம் பண்ற தானியேல் கெபியில போய் விழுந்துட்டு அவர் பாட்டில் தூங்கிட்டாரு. விடிஞ்ச உடனே தூக்கமே இல்லாம விளக்க கொண்டுட்டு சிங்கத்தின் கெபியில போய் வெளி பார்வைக்கு ஆணையிட்டாச்சு. அங்க போய் கேட்கிறாரு, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய தானியேலே, சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க உன் தேவன் வல்லவராய் இருந்தாரா? அவர் வல்லவர், 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 வல்லவர். தானியேல் கீழே இருந்து சொல்றேன், ஐயா உங்க கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவிக்க என் ஆண்டவர் வல்லவர். தைரியம் உள்ள ஒரு ஜெபம் இருக்கணும். என்ன ஜெபம் இருக்கணும் சொல்லுங்க? மாமிசம் பலகீனம் உள்ளதுதான். மாமிசம் எப்படிப்பட்டதுதான்? ஆவி உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. என் ஆண்டவர் தைரியம் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. என்னெல்லாம் நடக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். நான் கடந்த வாரத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலேயே பிதாவும் வந்துருவார், குமாரன் சொல்கிற இயேசுவும் என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அதிகாரத்திலே பார்ப்போம், ஆவியானவர் ஜலத்தின் மேலே என்ன செய்து கொண்டிருந்தார், அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப பிதா இந்த பூமியில பழைய ஏற்பாட்டு காரியம்லாம் நடக்குது. இங்க பேசுற சத்தம் தான் கேட்குது, ஜனங்கள் சத்தம் மட்டும் தான் கேட்குறாங்க, அவரை பார்க்க முடியல. இப்படி பல காரியம் நடக்குது. அப்ப தன்னுடைய மடியில இருந்த சொந்த குமாரனை, செல்ல பிள்ளைய ஆண்டவர் என்ன பண்றாரு, வார்த்தையினாலே மரியாளுக்குள்ள கற்பந்தரிக்க வச்சு இயேசு இந்த பூமிக்கு அனுப்புறாங்க. இயேசு வருவதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இவர் அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார், கொல்லப்படுவார், வீழ்ப்படுவார், அவர் மயிர்த்துவார், உயிர் தெழுவார், எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நம்ம அப்பா தைரியமான ஆளு. ஆமாம், நம்ம அப்பா ஏசப்பா சொல்ல, நம்ம அப்பாலாம் சொல்லக்கூடாது. நம்ம அப்பாலாம் நம்மளை விட்டுட்டு கூட ஓடுற ஆட்களாக இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஏசப்பா தைரியமான ஆளு. அப்படியே சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தாரு, தைரியமாக ஜெபம் பண்ணாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
மரணம் கிட்ட வருதுன்னு தெரியுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது, அணுவா சாக போறேன்னு தெரியுது. பிதாவினுடைய வேலை வந்துட்டு, பிதாவினுடைய சத்தம் காதில் கேட்டுட்டு, பிதாவே தன்னுடைய முகத்தை தன்னுடைய குமாரன் என்ன பாடுபட போறாருன்னு வியாகுலம் தெரிஞ்சிட்டு, இருதயம் வெடிச்சு வேர்வை ரத்தமா வெளியே வந்துட்டு, ஆனாலும் சொன்னாரு, உம்முடைய சித்தத்தின்படிதான் இருக்கணுமே ஒழிய ஏன் சித்தம் ஒன்னைய வாழ்க்கையில நடந்ததா இருக்கக்கூடாதுப்பா. அதற்கப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் போகும்போது நமக்கு வச்சுட்டு போனாரு. மேலே போகும்போது நமக்கு சொன்னார், உனக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி எல்லாரும் கொண்டே போட்டாங்க. ராஜா விடிய ஓடி போய் கூப்பிட்டாரு, தானியேலை நீ வெளியே வா. உள்ள போய் தானியேல் விழுகிறதுக்கு முன்பாகவே தேவன் உள்ள போய் சிங்கத்தின் வாய் அடைச்சிருந்தார். தைரியமா ஜெபிக்கிற உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா கேட்க மாட்டோம். குடிக்காதேன்னு சொன்னா வீட்டம்மா சொன்னாலும் கேட்க மாட்டோம். குடியை கெடுக்கும்னு போர்டில் எழுதி வச்சிருக்கோம், அதையும் கேட்க மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி எதையுமே என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். ஒரு நாள் ஆஸ்பத்திரி போவோம், டாக்டர் சொல்லுவார், இனி குடிச்சா நீ செத்து போயிடுவையா, உனக்கு இந்த ஊசியை போடுறேன், கிட்னி என்ன செஞ்சு போயிடும், உன் நுரையீரல் வெந்து போச்சு, உன் குடல் அவிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன பிறகு யோசிப்பாங்க. யோசித்த பிறகு அவங்க இருக்க நேரம் என்ன செய்யாது சொல்லுங்க. ஒன்றுமே செய்யாதவங்களே போய் சேரும்போது இவ்வளவும் செய்கிறவங்க என்ன ஆவாங்க சொல்லுங்களேன். அது வரைக்கும் பயமில்லாமல் வாழ்ந்தவன் கடைசியில் பயந்தே செத்து போயிடுவான். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ வசனம் சொல்லுது நம்ம தைரியமாக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு கடைசி நொடி பொழுது கூட அற்புதம் செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா. செத்தவளை உடனே போய் எழுப்பவும் முடியும், 3 நாளைக்கு அப்புறம் எழுப்ப ஆண்டவருக்கு முடியும். ஏன்னா என் ஆண்டவர் தைரியம் உள்ள ஒரு ஜெபத்தை நமக்கு காண்பித்தவர். எடுத்து வாசிங்களேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம். தைரியமா ஜெபிக்கிறதுக்கு வசனம் சொல்லுது. லூக்கா 12:3 கூட வாசிங்க. லூக்கா 12:3 வாசிங்க. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ. தைரியமா ஜெபம் பண்ண. ஜெபத்தை நம்ம பார்த்தோம். ஜெபம் வசனத்துல நம்ம பார்த்தோம், கம்பீர ஜெபம், அதுக்கு நீதி இருக்கணும். 2வது தைரிய ஜெபத்துக்கு வசனம் சொல்லுது, ஆதலால் நீங்கள் இருளில் பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபிக்கிறவங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இருட்டுல பேசுறது எங்க கேட்கப்படுமா சொல்லுங்க, எங்க கேட்கப்படும்? இருட்டுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. தனியா உட்காந்து ஆண்டவர்கிட்ட தனியா இருட்டுக்குள்ள தைரியமா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஜெபம் வெளிச்சத்துல கேட்கப்படும். நீங்க இருட்டுக்குள்ள உட்காந்து யாரை பத்தியும் தனியாவே பேசிக்கிட்டு இருந்தாலும் அது தப்பானாலும் வெளியே அது என்ன செஞ்சிரும் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா அந்த ஆசீர்வாதம் வெளியே தெரிஞ்சே ஆகும். ஆமென். நம்ம நடமாறும், நம்ம உடமாறும், நம்ம வீடு கட்டுவோம், நமக்கு நகை வாங்குவோம், நம்ம காரு வாங்குவோம், பங்களா கட்டுவோம், அது இருக்கும் இது இருக்கும், ஸ்டைல் எல்லாம் ஒன்றுனா மாற எப்படியும் இந்த ஆசீர்வாதம் வெளியே தெரிஞ்சே என்ன செய்யும் சொல்லுங்கங்க. ஆகுமா ஆகாதா? மாறுமா மாறாதா? ஆமென். வசனம் சொல்லுது, ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதுகளில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். ஆமாம், கணவன் மனைவி வீட்டில் நைட்டு பகலில் அப்படி ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த குடும்பம் அப்படி பண்ணிட்டு இந்த குடும்பம் இப்படி பண்ணிட்டு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி கூட நீங்கள் சொன்னால் உங்களுக்கு புத்தியே வர மாட்டேங்குது பாருங்கள். தேவை பிள்ளை இப்படி புத்தி இல்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஆமென். வசனத்தை பக்கத்தில் வச்சு வசனத்தை வசனமாக படிக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க ஏற்கனவே? அப்படி படித்தவங்க கை தூக்குங்க பார்ப்போம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கா ஏற்கனவே? கையை கீழே போடுங்க. கர்த்தருக்கு பயப்படணும். ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்தில் என்ன செய்யப்படும்? நீங்கள் அறைகளில் காதுகளிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். நீ சும்மா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவன் அப்படி போயிடுவான், இவன் இப்படி போயிடுவான், அது அதாயிரும் இதாயிரும் நீங்கள் 2 பேரும் பேச அது நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா உன் வார்த்தையின்படி அங்கே அப்படி ஆகிரும். பிரச்சனையே இல்லைன்னு சொன்னால் நேராக அது ஊரா நம்ம வீட்டுக்கு வந்து விழுந்துரும். அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஆமென்,
அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், செய்வேன அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம செஞ்சவனுக்கு நேராக போய் காலி பண்ணிடும். அப்புறம் ரிட்டன் நேராக யாருக்கு வேணா வந்து முடியும்? யாருக்கு வந்து முடியும் சொல்லுங்க, சொல்லுங்கங்க, சொல்லுங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த மாந்திரியம் மருந்து இவ்வளோ ஓடுற ஆட்கள். நான் அடிக்கடி கடந்த நாட்களில் கூட ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், எப்போ இங்கே வாப்பா, நான் ஜெபம் பண்ணி அனுப்புனா 1 லட்சம் ரூபாய்க்கு தான் மீன்பாடு வரும். நான் ஜெபம் பண்ணி அனுப்புனா 1 லட்சம் ரூபாய்க்கு தான் மீன்பாடு வரும். அப்போனா இந்த போகிற வழியில் இப்போ நிறைய காராக கூட்டமாக நிற்கிது. அங்கே ஒருத்தனை போய் பார்த்தாவே எல்லாமே என்னமே செய்தான் சொல்லுங்களாம் நடக்குதுன்னு சொல்கிறான். நீ அவனை போய் பார்த்தீங்கன்னா உனக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு மீன் வரும். இப்போ என்ன செய்கிற? நான் ஜெபிக்கிறது நல்லதா இல்லை நீ அங்கே போயிடுறது நல்லதா? நம்ம வந்து எப்பயுமே டைரெக்டாக வழியை சொல்லிடணும். ஆமீன். மூடியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. ஆனால் இந்த 1 லட்ச ரூபா மீன் வந்தால் நீ இருப்ப, உன் மனைவி இருப்ப, உன் பிள்ளை இருக்கும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள்லாம் இருக்கும். இந்த 4 லட்சமாக வந்து கொஞ்ச நாளில் சொன்னவனும் இல்லாமல் போயிடுவான். உன் குடும்பமும் அந்த தேசத்தில் இல்லாமையே போயிடும். உனக்கு உண்மையா இல்லையா? மருந்து வச்சு மைய வச்சு மீனை பிடிச்ச குடும்பங்களை இன்னைக்கு தேசத்தில் பாருங்க. அந்த குடும்பங்களுடைய பரிதாபத்தை நீங்க பாருங்க. தைரியமாய் ஜெபித்தவர்கள் கண்ணீரோடு விதைத்து ஒரு பெரிய அறுவடையை செய்திருக்கிறார்கள். அதனால புரிஞ்சுக்கோங்க, ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்தில் கேட்கப்படும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தைரியமா இருட்டுக்குள்ள ஜெபிச்சாலும் எத்தனையோ பேர் இருட்டுல ஜெபிச்சாங்க. எத்தனையோ பேர் இருட்டுல சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் துதித்தார்கள். சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் உடைந்தது. அந்த தைரியம் இருக்கு பாருங்க. கால தொழுமரத்துல மாட்டி அடிச்சு விளங்க மாட்டி சும்மா பெரிய பெரிய குற்றவாளி எல்லாம் சும்மா விட்டுட்டு இவனை குரங்குபடுத்தாத பாடுபடுத்தினாங்க. ஆனாலும் ஒரு தைரியம் உள்ள ஒரு ஜெபம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலை அதிபதி ஆத்தாடின்னு ஓடி வந்து சாக போனா. பவுல் சொன்னா, நீ சாகாத, நீ சொல்ற குற்றவாளி நான் இங்கே தான் உட்கார்ந்துருக்கேன். நான் வந்து வேதத்துக்காக வந்தவனே ஒழிய வீதிக்காக வந்த மனிதன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. 4வது வசனத்தை ஆண்டவர் சொல்றார், வாசிங்கள லூக்காவுல அதே வசனத்தை வாசிங்க. 4வது 12:4. ஆண்டவர் அழகா சொல்றாரு, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தைரியப்படுத்துறாரு பாருங்க ஆண்டவர். இந்த உலகம் இருக்கு பாரு, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து. நம்மளை என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க, வாய்ச்சோரன் சொல்லுங்க. நம்மளை என்ன செஞ்சிட்டான்? கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சா நம்ம என்ன ஆகிருவோம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. வெட்டுனா நம்ம என்ன ஆகிருவோம்? நம்மளை வெட்ட வந்தவன் வெட்டிட்டான், நம்ம செத்துட்டோம். இனி அவன் நம்மளை என்ன செஞ்சாலும் நமக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது. வசன ஆண்டவர் சொல்றாரு, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவனுக்கு பயப்படாத. 5வது வசனத்தை வாசிங்க சத்தமா. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கையை தட்டி சும்மா அப்படி ஆவு அப்படி சொல்லிட்டு திரிகிறான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இன்னும் இந்த சபையை விட்டு வெளியே போக ஒரு கூட்டம் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு, இங்க போனா நீ எருசலேமுக்கு தான் போவ, இங்க வந்தா நீ சீயோனுக்கு வருவேன்னு சொன்னா சொல்லு, எம்மா போதும், இன்னைக்கே எங்க பாஸ்டர் தெளிவா தான் சொல்லி எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னும் கம்பீர ஜபமும் தைரியமான ஜபமும் வரணும் நமக்கு. வருமா உங்களுக்கு? வருமா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று ரொம்ப நேரம் முழங்கால் தேவ சமூகத்தில் சில ஆராய்ங்க, தேவன் சமூகத்தில் சில காரியத்தை ஆராய ஆரம்பிச்சுட்டேன். ஆண்டவரே, ஓட்டங்கள் சரியாக ஓடிக்கிட்டு இருக்கோமா, சரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமான்னு சில ஆராய்ச்சி அப்பப்போ ஆராய்ச்சி பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நம்ம நல்லா இருக்கும்போது சில நேரம் வயிறு போகுதுன்னு சொன்னால் சந்தோஷப்படணும். வயிறு என்ன ஆகும்னு சொல்லுங்கள். வயிறு போனால் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். வயிறு போனால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? நிறைய பேர் வயிறு போறதுக்கு மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க.
உனக்கு வயிறு போச்சு, ஐயா எனக்கு 2 இடம் போயிட்டு 3 இடம் போயிட்டு, ஒன்றும் ஆகாது உனக்கு. தொடர்ந்து போயிட்டுன்னா இப்போ அதையும் நான் தெளிவாக சொல்லணும். அண்ணன் சொன்னீங்க அதனால் நான் பாட்டில் கிடந்தேன் கையை காலை நீட்டிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. போயிட்டு ஒரு 4-5 தடவை போயிட்டு அப்புறம் கை கால் வேர்த்துச்சுன்னா அதை நிப்பாட்டுறது. கொஞ்சம் மோர் குடித்தாவே சோமாயிரும் சொல்கிறாங்க நிறைய பேர். மோரை குடித்தாவே என்ன செஞ்சிடும், அப்போ வயிறு கிளீர். நம்மளை ஆராய்ச்சி பண்ணணும். தேவ சமூகத்தில் தைரியமாக ஜெபிக்கிறோமா, கம்பீரமாக நம்ம என்ன செய்கிறோமா ஜெபிக்கிறோம். அப்படி நேற்று ரொம்ப நேரம் அதிகமாக ஜெபிச்சுட்டு காலையில் திடீர்னு எழும்பிட்டு முழங்கால் போடும்போது பார்க்குறேன், அப்படி காலில் அப்படியே தொழுக்குன்னு தெரியும். என்னடா முழங்கால் போடுறமே, தரையில் தானே முழங்கால் போடுறோம் பார்க்குறேன். அப்படி காலில் அப்படி தடவுறோம் பாருங்கள், அப்படியே பொத்து தண்ணியாக அதை நின்றுருக்கு, அப்படியே சலசலன்னு ஓடுது. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ரொம்ப நேரம் ஜெபிச்சாச்சுப்பா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் வச்சு சொல்லு, பிரச்சனைக்கு தீர்வு ஜெபந்தான். பிரச்சனைக்கு தீர்வு என்னதான்? பிரச்சனைக்கு தீர்வு. ஒரு ஆள் நம்ம திரட்டி வந்தாலும் சரி, ஊரை திரட்டி வந்தாலும் சரி, ஜெபந்தாங்க தீர்வு. நல்லா கைதட்டி சொல்லுங்க. ஒரு ஆள் நம்மளை எழுப்பி வந்தாலும் சரி, ஊரை திரட்டி வந்தாலும் சரி, உலகமே எதிராக வந்தாலும் சரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிங்களேன், ஏசாயா 44:3 வாசிங்க சீக்கிரம். ஏசாயா 44:3 கூட வாசிங்களேன். மூன்றாவது ஒரு ஜெபத்தை குறித்து வசனம் சொல்லுது. ஏசாயா 44:3, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். தாகமுள்ள ஜெபம். நல்லா கைதட்டி கம்பீரமா ஜெபிக்கிற மனிதன், தைரியமா ஜெபிக்கிற மனிதன் 2 நன்மையும் பார்த்த பிறகு 3வது அவனுக்கு ஒரு தாகம் வந்துடும். என் சரீரத்தை கொல்றவனுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவுக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் மேலே எனக்கு ஒரு தாகம். அவர் எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? தாகமுள்ளவன் மேலே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இதை விட என்ன வேணும் உனக்கு? ஆமாம். இப்போ என்ன பாருங்க, தாகமாக ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க? தாகமாக ஜெபிக்கணும். காலேஜில் என்ன மாதிரி பேசுறிய, ரோட்டில் என்ன மாதிரி பேசுறிய, 100 நாள் வேலையில் என்ன மாதிரி பேசுறிய, சர்ச்சில் மட்டும் வந்து உட்காந்து அப்படியே வாய் அசைக்காமல் இப்படியே அப்படியே இருந்து ஏதோ இருக்கிறிய. தாகம் வர வேண்டாமா ஆண்டவர் மேலே? தாகம் மேலே ஜெபம் பண்ணா, தாகமாக ஜெபம் பண்ணா. நிறைய பேருக்கு கேள்வி, நான் டைமெல்லாம் போட்டு ஜெபிக்கிறேன், நான் பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், இப்படியெல்லாம் ஜெபிக்கிறேன், அப்படியெல்லாம் ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபிச்சாலும் அவர் நமக்கு இறங்குற நேரம் தான் இறங்குவார். நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரொம்ப ஆசை தான் கல்யாணம் முடிக்க, ஆசை தான் கல்யாணம் முடிச்சாச்சு, குழந்தை வேணும் ஆசை தான், குழந்தை உண்டாச்சு. உடனே பெற முடியாது, 10 மாதம் காத்து தானே இருக்கணும். ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் கம்பீர ஜெபம் பண்ணி, அப்படியே தேவ சமூகத்தில் தைரிய ஜெபம் பண்ணி, அப்படியே தேவ சமூகத்தில் தாகமுள்ள ஒரு ஜெபம் பண்ணா, வசனத்தை வாசிங்க. ஏசாயா 32:14 ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமுள்ளமாய் ஜெபிக்கிறவனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. ஏசாயா 32:14 வாசிங்க. அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையா போகும், மேடும் துருக்கமும் என்றென்றைக்கும் கெபியா போயிரும். அவைகள் காட்டு கழுதையை கழிக்கும் இடமாயும் மேய்ச்சல் இடமாயும். ஆமா, நீ இப்படி தாகமா ஜெபிப்ப, அங்க என்ன நடந்துரும்னா அரண்மனை பாழா போயிரும், ஜனம் இல்லாம போயிரும், வெறுமையா போயிரும், மேடும் துருக்கமும் இல்லாம போயிரும், கெபியா போயிரும், வாழவே வழி இல்லாம காட்டு கழுதை கழிக்கும் இடமா, அந்த இடம் மந்த மேயிற இடமா நீ போயிருவ. நல்லா வாழ்ந்த உன் வாழ்க்கையில திடீர்னு பார்த்தா மேடா புல்லு மேடா போயிரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்படி நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, தாகம் உள்ளவனுக்கு 15வது வசனத்தை வாசிங்க. தாகம் உள்ள ஜெபத்துக்கு 32:15, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடா மாறும். நல்ல கைகளை தட்டி இப்படி இருக்கும் ஐயா. கம்பீர ஜெபம் பண்ணுகிறவனுக்கு, தைரிய ஜெபம் பண்ணுகிறவனுக்கு, ஓ தாகமா ஜெபம் பண்றவனுக்கு எல்லாமே ஒண்ணு இல்லாத போல இருக்கும். ஒரு நாள் ஒரு வரும் பாருங்க, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய அம்மாவுக்கு ஆசைதான், திராட்சரசம் முடிஞ்சு போதையா, சீக்கிரமா என்ன செய்ய, ஏதாவது என்ன செய்ய. நான் நினைக்கிறேன் மரியாளம்மா எதனால இயேசுகிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா, இயேசுவும் சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. எங்க போயிருந்தாங்க? இயேசுவும் சீசர்களும். அப்ப இயேசுவுக்கு சீசர்கள் 12 பேர் போயிருக்காங்க பாருங்க. அப்ப அந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்கன்னு சொன்னா, இவனோட ஒரு பெரிய டீமே வந்திருக்கு, இவனோட ஒரு பெரிய டீமே என்ன செஞ்சிருக்கு. நம்ம விஜய் என்ன தான் சொல்லுவார், அண்ணா என்ன விஜயனா கல்யாணம் வீட்டுக்கு வரலையா, எங்கன வந்தால் உங்களை தான் கவனிக்கிறாங்க, என்ன யாருமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ அவர் என்னோட பாஸ்டராக முதலே ஆயிருக்கணும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நம்ம இங்கே அதையும் இதையும் பார்த்துக்கிட்டு எப்படி கவனிப்பாங்க? பாஸ்டரை தான் கவனிப்பாங்க. ஏன்னா அதுக்காண்டி நான் இவரை தூக்கி கொண்டே மடியில் வச்சா சோறு ஊட்ட முடியும். அப்போ அவர் என்ன நினைக்கிறார், போகிற விசுவாசி வீட்டில் அண்ணனை மட்டும்தான் கூப்பிட்டு போகிறாங்க, அண்ணனை மட்டும்தான் கூப்பிட்டு போவாங்க, அண்ணன் தான் பாஸ்டர், அதை வச்சு அக்கா பிள்ளைகளை என்ன செஞ்சுட்டு போவாங்க. நம்ம இடத்த பார்த்து என்னென்னா உங்களை மட்டும்தான் கவனிக்கிறாங்க, நம்மளை யாரும் கவனிக்க. அதனாலேயே விஜயனை என்ன செய்கிறது கிடையாது, என்ன செய்கிறது கிடையாது. ஆனால் இயேசு நிறைய பேரோட போக, இவன் 12 பேரை கூப்பிட்டு வந்திருக்கான். ஊன்னு சொன்னால் ஏதாவது என்ன செஞ்சிடலாம். ஆமேன். ஏசப்பா சொன்னார், எனக்கு இன்னும் என்ன வரல, வேலை வரலை அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் இருந்து உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டுச்சு. சொன்னார், ஜாடியை கூட தண்ணியை நிரப்பு. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே போய் நின்றுக்கிட்டு அல்லக்கா புல்லக்கா, சில ஆட்க பாருங்க சும்மா கிடந்து குதிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலை. தண்ணியை நிரப்பு ஆசீர்வதிச்சாரு. எடுத்து பரிமாறி, முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் ரொம்ப 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 ருசியாக இருந்துச்சு. வசனம் சொல்லுது, இயேசு செய்த அற்புதம் அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செத்த வீட்டில் சாப்பாடு தட்டுப்பாடானா யாரும் வருத்தப்பட மாட்டான். கல்யாண வீட்டில் சாப்பாடு தட்டுப்பாடானா இவனுக்கெல்லாம் ஒரு தேவை, இவனுக்கு ஒரு கல்யாண கார்டு அடிக்கணும், இவன் ஒரு ஆள், இவன்னா வரணுமா கேட்போமா கேட்க மாட்டோமா? இவனுக்கெல்லாம் கேட்போமா கேட்க மாட்டோமா? செத்த வீட்டில் சோறு இல்லைன்னா யாரும் என்ன செய்ய மாட்டோம். அதனால பிதாவுக்கு ஒரு வேலை வந்துச்சு, குமாரனை மகிமைப்படுத்தினாரு. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி எப்படி மாறும்? எப்படி மாறும்? எப்படி மாறும் சொல்லுங்க. ஒரு சென்ட் இடம் இல்லாமல் இருந்த ஆட்களுக்கு இப்போ எத்தனை சென்ட் இடம், எவ்வளவு கிணறு, எவ்வளவு தோட்டம், எவ்வளவு செழிப்பு, எவ்வளவு அழகான வீடு, எப்படி ஏசப்பா கட்டி கொடுத்துருக்காரு நமக்கு. நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஒன்று இல்லாமல் ஒரு சென்ட் 2 சென்ட் ஒன்று இல்லாமல் இல்லாதவங்களும் கைதட்டுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு, நிச்சயமா தருவாரு கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பாஸ்டரோட உட்காந்து பேசும்போது ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு 1 சென்ட் இடம் கூட கிடையாது. ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கு எவ்வளவு இடம்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். நாங்களே ஆச்சரியப்பட்டு போனோம். அவர் சொன்ன விதத்தை பார்த்து, இவர் பெரிய ஆளாக இருப்பார்னு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, போனவர் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, வந்தால் தான் கேட்கணும் எவ்வளவு இடம் எனக்கு வாங்கி போட்டிருக்கீன்னு சொல்லி. ஆமேன். சொல்கிறது புரியுதா? உனக்கு என்னத்தை கட்டுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிருக்கிறாரு. எங்கே போயிருக்கிறாரு? மேலே. விசுவாசிச்சு கையை தட்டுங்க. உன்னதத்திலிருந்து நம்ம மேல ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி என்னதான் மாறும்? காடாக எண்ணப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஆமென், அல்லேலூயா.
நமக்குள்ள தான் நல்ல சுபாவம், நமக்குள்ள தான் கள்ள சுபாவம். ஜெபிக்கிற தாவீதை குறித்து சொன்ன பாருங்க. தாவீது பத்சபாள்கிட்ட பாவம் பண்ணிட்டு அந்த ஒரே ஒரு பாவம் தான் அழகாக கூப்பிட்டு அவன் கையில் எழுதி அனுப்புகிறான். போர்த்தலை வீட்டை கொண்டே கூட லெட்டரை உரியாவை முன்னுக்கு விட்டுட்டு பின்வாங்க, அவன் விட்டுப்பட்டு என்ன செய்யட்டும் சாகட்டும். அப்சலோம் எதிராக வந்துட்டான். அரண்மனை விட்டு தாவீதும் காட்டுக்கு ஓடியாச்சு, அப்சலோமும் காட்டுக்கு ஓடியாச்சு. தாவீது இப்போ அரண்மனையில் இருக்கிறாரு, மக்கள்லாம் சீரழிகிறாங்க. அப்படி போகும்போது மெதுவாக தாவீது சொல்கிறாரு, போகிறது சரி, கொஞ்சம் அப்சலோமை பார்த்து என்ன செய்யுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்ல, ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்? யார் அது சொல்லுங்க, வாய்த்தரும் சொல்லுங்க. அவன் மகன் சொல்லக்கு தனக்கு இன்னும் படக்குன்னு என்ன செய்யுது? அவன் பெரிய பெரிய ஆளெல்லாம் வெட்டி போட்டான், பாவம் செஞ்சுட்டு அனுப்புகிற தாவீது அப்படியே நைஸாக சொல்கிறாரு, யுத்தத்துக்கு போயிட்டு உரியாவை முன்னுக்கு விட்டுட்டு எல்லாரும் என்ன செஞ்சிருங்க. அதனால தாங்க வேதம் உயர்வையும் எழுதி வைத்திருக்கிறது, வீழ்ச்சியையும் எழுதி வைத்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்சலோமுக்கு எதிராக போகும்பொழுது சொல்கிறார், போகிறது சரி, கொஞ்சம் கவனமாக பார்த்து அப்சலோமை என்ன செய்யுங்க. விடலை அவனுங்க. ஆண்டவரே அவனை என்ன பண்ணிட்டார், மரத்தில் அவன் பாட்டில் போகிற போக்கில் தொங்க பிடிச்சி ஒரே வெட்டி என்ன செஞ்சுட்டு வந்துட்டானுங்க. இவன் அப்படியே ஆச்சரியமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உன்னதத்தில் இருந்து நம்ம மேலே ஆவி ஊற்றப்பட்டுட்டுனா, பட்டயத்தை நம்முடைய ஆண்டவர் தன் கரத்தில் எடுத்துட்டாருன்னா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஒன்னை விட மாட்டார். அவர் சங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கோபமானீங்கன்னா நீங்க தான் வெட்டுவீங்க, இன்னார் தான் வெட்டுவான்னு சொல்லி உங்களை பிடிச்சிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. ஆமென். அப்படி நம்ம வாழவே கூடாது. நம்ம ஜெபம் மட்டும் பண்ணிட்டு, கம்பீரமாக ஜெபம் பண்ணிட்டு, தைரியமாக ஜெபம் பண்ணிட்டு, தேவ சமூகத்தில் தாகமாக ஜெபம் பண்ணிட்டா போதும். என்ன நடந்ததுன்னே தெரியாது. அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு நம்ம ஊர்லயே இருக்க மாட்டோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உன்னதத்திலிருந்து நம்மேல ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான என்னதான் மாறும்? சொல்லுங்க, எப்படி மாறிடும்? வயல்வெளியா மாறிடுங்க. வயல்வெளி எப்படி மாறிடுமா? எப்படி மாறிடும்? காடா மாறிடணும். அப்பயும் நம்ம கர்த்தரோட இருக்கணும். நீ காடா செடியா என்ன செஞ்சிடக்கூடாது. நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், இப்போ ஆண்டவர் இவரு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம கர்த்தரோட என்ன செய்வோம்? கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிச்சிருவோம். 1 தெசலோனிக்கர் 5:17 வசனம் சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 5:17 வாசிங்களேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென், அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணுங்க? நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கம்பீரமான ஜெபம், தைரியமான ஜெபம், தாகமுள்ள ஜெபம். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு அழகா, 1 தெசலோனிக்கர் பவுல் சொல்றாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் இடைவிடாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க? எப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க சொல்லுங்க. ஆமாம், அப்படி ஆளுகளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. நிறைய நீங்கள் ஒரு நாள் நம்ம மறித்து கிடப்போம், நம்மளை சுற்றி வந்து அழுகிறவங்களான்னு சொல்லுவாங்க, எப்படி பேசிக்கிட்டு இருப்ப நீ, இப்போ பேசாமல் படுத்து கிடக்கியே, பேசாமல். அப்படி வரக்கூடாது நமக்கு. ஆமென். இப்போ பேசக்கூடாது. நம்ம தான் பேச மாட்டேன், அதனால தான் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருக்கு. ஆமென், ஆமென். அதனால் நம்மளை குறித்து சாட்சி எப்படி இருக்கணும்னா, நேரம் கிடைக்கிறவங்களாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பியே, நேரம் கிடைக்கிறவங்களாம் பாடிக்கிட்டே இருப்பியே, நேரம் கிடைக்கிறவங்களாம் தூச்சிக்கிட்டே இருப்பியே, நேரம் கிடைக்கிறவங்களாம் சர்ச்சுக்கு போய்கிட்டே இருப்பியே அப்படின்னு சொல்லணும். நல்லா கைதட்டுங்க. ஆண்டவர் சமூகத்தில் இப்படி தான் இருக்கணும். வசனம் சொல்லுது, இடைவிடாமல் என்ன பண்ணுங்க. அப்படின்னா நீங்கள், நான் இப்போ உங்களை அடிக்கடி ஒரு இந்த ஜபம் அந்த ஜபம் சொன்னால் நீங்கள் கேட்குறீங்க, எப்படி பாஸ்டர் எல்லாத்துக்கும் வாங்க. அதனால தான் சில நாட்கள் வாங்க, மீதி நாட்கள்லாம் உங்கள் வீட்டிலையே இருங்க. அப்படி என்ன ஜெபம் பண்ணுங்க? எப்படி ஜெபம் பண்ணுங்க? வீட்டில் இருந்து எப்படி ஜெபம் பண்ணுங்க? இடைவிடாம வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன வந்தாலும் நம்புவாப்பா, நீங்க பார்த்துக்கிறீங்கப்பா, நீங்க நடத்துறீங்கப்பா, நீங்க எல்லாவற்றையும் செஞ்சிருப்பீங்கப்பா. ஆமென். ஜெபம் பண்ண பாஸ்டர்ட்ட சொல்றது, அப்படி ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் சொன்னது ஒண்ணுமே நடக்கல, ஏதாவது தப்பா நடந்துட்டுனா பாஸ்டர்ட்ட சொல்றதே கிடையாது. உன்னமா என்ன நடந்தாலும் பாஸ்டர்ட்ட சொல்லணும். ஆமென், அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒரு பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில் ஒரு நாள் ஒரு ரொம்ப பலகீனம், அவங்கள பார்க்க நானும் திரேசும் போயிருக்கோம். போய் அவங்கள பார்த்துட்டு அவங்க வீட்டு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கிற ஹாலில் வந்து உட்காடுறோம் சோபாவில். அவங்க அந்த கணவர், அந்த அம்மா, அந்த கணவனுடைய அந்த மனைவி வந்து உட்காந்து என்னை பார்த்து கேட்டாங்க, பாஸ்டர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு பாஸ்டராக இருக்கார், அந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்? அங்கே போய் பார்க்கும்போது, ஏன்னா ஜனவரி 7ஆம் தேதியே தேவன் எனக்கு தரிசனம் காமிச்சிட்டாரு, இதைத்தான் செய்வேன்னு சொல்லிட்டாரு. அதிலிருந்து நாட்கள் கடந்து கடந்து வந்துக்கிட்டே இருக்குது, இந்த பாதையெல்லாம் போகுது, ஜெபிச்சாலும் இந்த ஆவியில் அந்த தெளிவாக தெரியுது. நான் அப்படியே ஒன்றும் சொல்லலை, பேசாமல் அவங்க பேசுகிறாங்க, அழுகிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோ, ஜெபிக்கிற தேவ பிள்ளை ஒரு நாளும் தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை ஆறுதலாக சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபிக்கிற தேவ பிள்ளை தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது? என்ன சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது? ஆறுதலாக சொல்லிக்கிட்டே கூடாது. ஆறுதல் சொல்லலாம், மிச்சமான ஆறுதல் சொல்லிடக்கூடாது. ஆமென். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் சொல்கிறாரு 24 மணி நேரத்துக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. 24 மணி நேரம் கழிச்ச பிறகு தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? அப்போ நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க, 24 மணி நேரத்துக்குள்ளே இவன் செத்தாலும் நம்மளால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஆமாம், அதே இது டாக்டர் நான் ஆச்சு, உயிர் போகாது, நான் காப்பாற்றுவேன் சொன்னான்னு வைங்களேன், உயிர் போச்சுன்னா டாக்டரை கொன்னே விடுவீங்க. நீங்கள் கொன்று விடுவீங்களா, கொண்டு விட மாட்டீங்களா? ஏன்? அந்த டாக்டர் என்ன சொன்னார்? நானாச்சு துட்டை கட்டு உயிரை நான் காப்பாற்றினேன், கொண்டு விட்டானே. அமைதியாக பேசாமல் இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு பேசாமல் வந்தாச்சு. ஒரு சில நாட்கள் ஆச்சு, இறந்து போயிட்டார் அவர். சில நாட்கள் தான், இறந்த சில நிமிடத்தில் அந்த அம்மா அவங்க மருமகளை கூப்பிட்டு, வினோ பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, இறந்துட்டாங்கன்னு சொல்லு. ஆமென், ஆமென். அவர் மறிக்கிறதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னுக்கு அவருடைய கண்கள் அங்கங்கே உலாவி ரொம்ப தேடுறாராம். அப்போ இவங்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களாம், பெரிய பெரிய ஊழியரெல்லாம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த அம்மாவா கேட்டாங்களாம், யார் வினோ பாஸ்டர் வரணுமா? பேச முடியல, தலை அசைஞ்சிருக்கு. நானும் திரேசு தான் போயிருந்தேன். போய் அவங்க தட்டி விட்டு, இந்த வேம்பார் வினோ பாஸ்டர் வந்திருக்கு. அப்படியே அவருக்கு ஒரு பெருமூச்சு, கண்ணு மட்டும் திறக்குது. அவ்வளோதான், கோடி கோடியான பணம் இருந்துச்சு. என்ன செய்ய? இறந்து போனார். அவங்க வீட்டில் மருமக எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா மாமா இறந்துட்டாங்கன்னு அத்தை சொல்ல சொன்னாங்க. எப்போ இறந்தாங்க? இப்போ தான் ஏன் இறந்தாங்க. நாங்கள் அடக்கத்துக்கு இறந்த சில மணி நேரம் கழிச்சு போனால் ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க, வரிசையில் நின்று உள்ளே போகிறாங்க. நானும் திரேசும் உள்ளே போகிறோம். அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த அம்மா போன மாத்திரத்தில் அவ்வளோ வேதனையில் எழும்பி என்னுடைய கையையும் திரேசோட கையையும் பிடிச்சி வச்சு, என்னையான்னு கேட்கும் போதே, பாஸ்டர் தலையை குனியும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேனே, என் விளக்கு அணைஞ்சு போயிரும் சொல்லி. புரிஞ்சுக்கோ, ஊழியக்காரனாக இருக்கணும், தேவ பிள்ளையாக இருக்கணும். அந்த சத்தத்தில் கதறுது எல்லாரும், இவன் யாரு? என்னை அந்த இடத்துல எனக்கு அடையாளம் தெரியாது. ஒரு சின்ன கிராமத்தில் ஊழியம் பார்க்குறேன், பிள்ளைகள் மருமகள் எல்லாம் எழுப்பி நின்று இளைய மகன் கையை காட்டுறான், அதுக்கு மேலே வர்றவங்களை நிப்பாட்டு, அஞ்சலி செலுத்த வர வேண்டாம். அந்த அம்மா கையை பிடிச்சி கதறி அப்படியே அழுது, மரண வேதனை தான், துக்கம்தான், என்ன செய்ய முடியும்? அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை தடுப்பவன் யார்? ஆமென், ஆமென், ஆமென். நான் எதுக்கு உங்களுக்கு இது சொல்கிறேன்னா, தேவன் ஒரு வார்த்தையை நம்மகிட்ட சொன்னா, நானும் நீங்களும் கம்பீரமாக ஜெபிக்கிறவங்க, நானும் நீங்களும் தைரியமாக ஜெபிக்கிறவங்க, நானும் நீங்களும் தாகமாக ஜெபிக்கிறவங்க, நானும் நீங்களும் வசனம் சொல்லுது இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்க. ஆமென். அதனால தான் 1 பேதுரு 4:7 இடைவிடாமல் ஜெபிங்கன்னு சொன்ன வசனம் 1 பேதுரு 4:7 சொல்லுது. 7வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4:7. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டு, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்க. நல்ல கைகளை தட்டி, இந்த உலகத்துக்கு முடிவு சமீபமாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருங்க?
வேத புஸ்தகத்தை கீழே வச்சுட்டு எல்லாரும் எழுப்பி நிற்க போறீங்க. இந்த நாளில் ஒரு ஜெபாவியை பெற்று கடந்து போற தேவ ஜனமே, ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும் தேவ பிள்ளையே, ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் மாற்றத்தை நிச்சயமாய் 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 கொண்டு வரும். 1993 ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ் என் தலைமையில் வைத்து சொன்ன முதல் வார்த்தை, என் மகனை உன்னை ஊழியத்துக்கு அழைச்சேன், உன்னை தீர்க்கதரிசியாய் நான் தெரிந்து கொண்டேன். வயலுக்கு வெளியே நிற்கிறவங்க, அப்போ நான் ஞானஸ்தானம் கூட எடுக்கலைங்க, ஞானஸ்தானம் கூட எடுக்கலை. உன் வார்த்தை புறப்பட்டு போகிற வார்த்தை காயப்படுத்துறது போல இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறவங்களுக்கு ஔஷதமாய் மாறி போகும். என்னை பெருமைப்படுத்துறது கொண்டில் இதெல்லாம் நேற்று இரவு என் ஆண்டவரோடு பேசினேன். நீ பேசினது உண்மைதானான்னு கேட்கல, நீங்கள் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே ஓட்டம் ஜெயத்துடன் ஒரு நாள் முடியும். நீங்கள் நினைக்கிறது கூட அந்த சபைக்கு நான் சொல்கிறேன், சேவியரையா 81 வயசு வரைக்கும் இருக்கிறார், அதனால் வினோயா எவ்வளோ வயசு வரைக்கும் இருப்பார்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. எனக்கு அப்படிப்பட்ட ஓட்டம் அல்ல, என்னுடைய ஓட்டம் அப்படிப்பட்ட ஓட்டம் கிடையாது. தேவனுக்காய் ஓடுகிற ஓட்டம் குறுகிய காலங்கள் ஓடினாலும் 50 வயதை தாண்டியாச்சு. இன்னும் எத்தனை ஆண்டுகள் தேவன் வச்சிருக்கிறான்னு தெரியலை. ஆனால் நன்றாய் தெரியும், தகப்பனை போல ஓடுகிற ஓட்டம் எனக்கு இருக்காது. அதற்கு முன்பாக இந்த சபைக்கு ஒரு வெளிச்சமாய் இருந்து விட்டு என் ஓட்டத்தை முடித்து விட வேண்டும். இந்த சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு முடித்து விட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால் இந்த ஜெபாவியை பெற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் மாத்திரம் 2 கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் உங்கள் இருதயம் மட்டும் ஆண்டவரை பார்த்து பேசட்டும். உங்கள் இருதயம் மட்டும் ஆண்டவரை பார்த்து பேசட்டும். உங்கள் இருதயம் மட்டும் ஆண்டவரை பார்த்து பேசட்டும். உங்கள் இருதயம் யாரும் கைதட்ட வேண்டாம், யாரும் வாய் திறக்க வேண்டாம். உங்கள் இருதயம் மட்டும் உணர்வடைந்து இந்த நாளில், உங்கள் இருதயம் மட்டும் உணர்வடைந்து இந்த நாளில், உங்க இருதயம் மட்டும் உணர்வடைந்து இந்த நாளில் நன்றாய் என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய சரீரத்தில் தேவ தரிசனத்தோடு தேவ திட்டத்தோடு ஓடுகிற நான், நன்றாய் அறிந்து ஓடுகிற நான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஜெபமே உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபமே உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபமே உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வசனத்தின்படி உங்கள் ஜெபம் கம்பீர ஜெபமாக, உங்கள் ஜெபம் தைரிய ஜெபமாக, உங்க ஜெபம் தாகமுள்ள ஜெபமாக, உங்க ஜெபம் இடைவிடாத ஜெபமாக மாறுவதற்கு அனுக்கிரகம் வேணும். தாகமுள்ளவன் மேல் அவர் தன்னுடைய காரியத்தை நன்மை செய்கிறவர். இந்த நாளிலே ஜெபம் மகிமையான மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபிக்கிற சபையே, ஜெபிக்கிற சபையே, ஜெபிக்கிற சபையே, ஜெபிக்கிற சபையே, அவருடைய காலங்கள் வந்துவிட்டது, அவருடைய நேரங்கள் வந்துவிட்டது. மரணத்துக்கு தப்பிக்கிறவர்களின் தப்பிக்க கூடுமானால், மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால், உன் சரீரத்தை கொல்றவனுக்கு பயப்படாத. உன்னை கொண்டு போட்டுட்டு ஒன்னு செய்ய முடியாது. உன்னை கொண்டு போட்ட பிறகு என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனா நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படே. ஓ, இருட்டுல பேசுறது வெளிச்சத்துல வரும், வீட்டுக்குள்ள பேசுறது வீதிக்கு வரும். ஓ, வீட்டுக்கு மேலேயே வந்துரும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு தாகத்தோடு 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 ஒரு ஜெபிக்கிற கிருபை, ஒரு கம்பீர ஜெபம், ஒரு தைரிய ஜெபம், ஒரு தாகமுள்ள ஜெபம், ஒரு இடைவிடாத ஜெபம், இடைவிடாத ஜெபம். ஜெபிக்கிறவன் வெளிப்பாடுகளை பார்ப்பான் தேவ பிள்ளையே. ஜெபிக்கிறவன் விசுவாசிக்கிறவனா இருப்பான். ஜெபிக்கிறவனுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். ஜெபிக்கிறவனுக்குள்ள தைரியம் இருக்கும். ஜெயிக்கிறவனுக்குள்ள தாகம் இருக்கும். ஜெபிக்கிறவனுக்குள்ள ஓ தேவனுடைய மகிமை இருக்கும். ஏன்னா அவர் ஒன்னை ஒரு பிள்ளைக்கு மறைக்க மாட்டாரு. ஊழியக்காரன் சொல்லுவா, நீ நினைக்க வேண்டாம், நீ ஜெபிக்கிறவனா இருந்தா, தைரியமா ஜெபிச்சா, கம்பீரமா ஜெபிச்சா, தாகமா ஜெபிச்சா, இடைவிடாம ஜெபிச்சா, தேவன் உங்கள்கிட்டயே பேசிடுவாரு, உங்கள்கிட்டயே பேசிடுவாரு. இல்ல தன் ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்திடுவாரு. உண்மையுள்ள ஊழியக்காரன் உண்மையை உண்மையாய் சொல்லிவிடுவா.
மருத்துவர் தான் காப்பாத்திருவன்னு பணம் வாங்குவான். உண்மையுள்ள ஊழியக்காரன் அதை செய்ய மாட்டான். உண்மையுள்ள ஊழியக்காரன் அதை செய்ய மாட்டான். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொல்லிடுவான். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொல்லிடுவான். அப்படி வாய்களாய் நாவுகளான ஒரு அக்கினி இன்றைக்கு உங்கள் மீது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த மகிமையை கரங்களை தட்டி, அப்படிப்பட்ட ஒரு மகிமை இந்த நாளிலே, அப்படிப்பட்ட அந்த மகிமை இந்த நாளிலே, இந்த நாளின் ஜெபமானது, இந்த நாளின் மகிமையானது இனி வரப்போகிற நாட்களிலே, இனி வரப்போற காலங்களிலே, ஓ மலைகளை பெயர்க்கத்தக்கதாய் அவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. அவருடைய இரக்கம் உங்களை தொடுகிறது. அவருடைய மகிமையை நீங்கள் காண போகிறீர்கள். ரபா கதரபலதரா ரிமானா கதரோகி கபலதரா ரிமானா பரஷகபலரா ரிமானா தியதரோ கொரோரோ ரிமானா பலகதரபலதரா. ஜெபம் மகிமையான மாற்றத்தை கொண்டு வரும் ஐயா. என் அப்பாவுக்கு ஜெபந்தான் ஜெயமா மாறுச்சு. உங்க பிள்ளை எனக்கும் ஜெபந்தான் ஜெயமா மாறணும். எனக்கு பணம் ஜெயமா மாறக்கூடாது, உலகம் ஜெயமா மாறக்கூடாது, ஆஸ்தி ஜெயமா மாறக்கூடாது, ஆணவம் ஜெயமா மாறக்கூடாது, ஐஸ்வர்யம் ஜெயமா மாறக்கூடாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஜெபம் மட்டுமே எனக்கு ஜெயமா மாறணும். 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 இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.